நாங்கள் இளைஞர்கள் நாங்கள். என்னால அந்த ஆக்டிவிட்டி செய்ய முடியாதுடா. இப்ப எனக்கு தூக்க கலக்கமா இருக்குடா. எனக்கு இப்பயே கைவலி, தலைவலி, கால்வலி எல்லாம் வந்துடும் நினைக்கிறேன்டா. அது என்னடா அது மெரும்பாலங்கானு? டேய், இதான் நமக்கு வேணும். இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் வச்சு நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயோ, என்னை பார்த்தாலே தெரியலையா? இதுல வேற போட்டி வச்சுதான் தெரிஞ்சுக்கணுமா? இப்படியே போயிட்டு இருந்தா நான் ஏதாச்சும் செய்யணும் தான் போல இருக்கு. பாத்தியா, கொஞ்சம் தள்ளத்துக்கு பின்னாடி போறல. இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் செஞ்சாதான் நமக்கு எவ்வளவு ஸ்டெமினா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்ப உன் கூட இருக்கனே, உனக்கு தெரியானே எனக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்னு. டேய், அங்க பாரு, ஒருத்தர் எப்படி கஷ்டப்பட்டு இருக்கானுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல. தெரியலடா, மோதி பார்த்தா தான் தெரியும். டேய், யாரும் என்கிட்ட மோத வேணாம், நான் மன்னிச்சு விட போறேன். டேய், சதீஷ பாத்தீங்களாடா? ரொம்ப சந்தோஷமா இருக்கான்ல. அது ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாளா நம்ம சேட்டை செய்து குறைச்சிட்டோம்ல, அதான் பையனுக்கு குளிர் விட்டு போச்சு. இந்த போட்டிலையும் அதிர்ஷ்டம் அவன் பக்கம் தான் இருக்கு. இந்த போட்டியில மட்டும் சதீஷ் நானும் நேர்கனே மோதி இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆக்டிவிட்டின்னு சொல்லி அவனை ஒரு கை பார்த்திருப்பேன். டேய், தமிழ் படம் மாதிரி இருக்கும்டா. ஓ, அப்ப அவன் ஹீரோ, நான் கெட்டவனா? டேய், நான் போய் அப்படி நினைப்பேனா? என்னைக்குமே நீ தான்டா ஹீரோ. டேய், அப்படி பண்ணாதானே சரி. பிரச்சனை அவனுக்கும் அவனுக்கும், நீயும் அவனை மோதினாதான் சரியா இருக்கும். ஆனா மிஸ் பண்ணிட்டோம்டா, அவனை சந்தோஷமா இருக்க விட கூடாது. டேய், அது சரி, இந்த போட்டியில மோதாம மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்காடா? முடியாது முடியாது முடியாது, போட்டி நான் வந்துட்டா மோதாம விட மாட்டேன். டேய், நீ மோத வேண்டியது ரகு கிட்ட இல்ல, அப்புறம் கொஞ்சம் அங்க பாரு. உண்மையா சொல்ற? ஆமா. அப்புறம் இரு, நான் டாய்லெட் போயிட்டு வந்துறேன். டேய் டேய், போடா, சரியா அப்படிதான் பண்ணுவேனே. டேய், வாடா வா. அப்பாக்கு உடம்பு சரியில்லாதனால தான் உன் டீச்சர் கிட்ட வந்து நான் பேசினேன். ஏன்டா நீ மட்டும் இப்படி பேச்சு கேட்காம இருக்க? இங்க எவ்வளவு பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாம் என்ன உன்ன மாதிரியா இருக்காங்க? நீ இப்படியே செஞ்சிட்டு இருந்த அப்ப நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் போன் கேட்டு வாங்கிட்டு வந்தியா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டுட்டு இருக்க? சரி, சமய வகுப்புக்கெல்லாம் போறியா இல்லையா? போறேன். போனா மட்டும் பத்தாது, கடை பிடிக்கணும், புரியுதா? ஒண்ணும் இல்லப்பா, சின்ன அடிதான். உன் டீச்சர் கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கே இங்க இருந்து புறப்பட்டுருவோம். இந்த போய் மெடிக்கல் லெட்டர் கேட்டோம் இல்லையா, அதனாலவோ என்னமோ தெரியல, உண்மையா நடந்துருச்சு. சரி, இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம், வா புறப்படுவோம். வேணாப்பா, நான் வரல, நான் முடிச்சிட்டு தான் வருவேன். நான் கஷ்டப்படுவேன் தான் நீ இப்படி எல்லாம் பேசுற. நீ இங்க இருக்கிறது தான்டா எனக்கு கஷ்டமே. இல்லப்பா, நானா தான் சொல்றேன், நான் முடிச்சிட்டு வரேன். அப்ப பிடிக்கலன்னு சொன்னது? நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். இங்க இக்மநகரை வெறுக்கிற அளவுக்கு அப்படி ஒண்ணுமே இல்லையா? அப்ப நான் ஒண்ணுமே செய்ய வேணாமா? அந்த எண்ணத்தை மறந்துருங்க. என்னடா இப்படி அதிர்ச்சி கொடுக்குற? அதிர்ச்சி தான், உண்மையாவே மசில்ஸ் இருக்கு. இது கொஞ்சம் தான், வீட்டுக்கு வரும்போது பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒண்ணும் தேவையில்ல, வீட்டுக்கு வரும்போது சதீஷா வந்தாவே போதும். இங்க இருந்த இந்த கொஞ்ச நாள்லயே இப்படின்னா அடுத்த 3 பேட்சுக்கு நீங்க வரணும். வரலாம், ஆனா ஆமாண்டா, ஏன் சொல்ல மாட்டேன்? நீ சும்மா இருக்கிறியா? அவனே லாயருக்கு படிக்கணும்னு இருக்கான், நீ என்னமோ உன்னை அஸ்காருக்கு படிக்க வச்சிருவ போல. நான் சொல்லிட்டேன், நான் ஒண்ணுமே செய்யாம பழி சுமத்தப்பட்டிருக்கேன். இவர் மேல பழி சுமத்துறாங்க. உன்னை பத்தவன் எனக்கு தெரியாது, உன்னை பத்தி தெரிஞ்சு மட்டும் என்ன செஞ்சீங்க? எனக்கு உனக்கு என்னடா செய்யல? இந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கேன், பத்தாது. ஒழுங்கா உன்னை மாத்திக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் பேசாத. சூர்யா,
இதான் அர்ச்சனா. வணக்கம். வணக்கம். நீ இத சொல்லதான் கூப்பிட்டியா? நான் உன்னை கூப்பிட்டேன். முத நீதான் சூர்யாவா? சரி, நம்ம அப்புறம் பேசலாம் கிருத்திகா. நீ போயிட்டு வா. பாய். ஜாண்டா அங்க பாரு, எட்டப்பன் டீம் வருது. ஏன் சூர்யா சட்டை பண்ண போறியா? பஸ்ல வச்சு எதை சட்டை பண்ணலாமா? இவனுக்குள்ளே சண்டை வர மாதிரி செஞ்சுட்டா. டேய் யோசிடா, யோசிடு. ஏன் ஐடியா கேட்டா நான் கொடுக்க மாட்டேன். சரி யோசி. சரி சொல்றா. கொஞ்சம் வெயிட் பண்ணுறான்டாங்க. பாரு அவன் பார்வையா. மாத்து அடுத்த மாத்து மாத்து மாத்து. டேய் சதீஷ், எப்படிடா இருக்க? ஐ பிரபு, நல்லா இருக்கியாடா? கையெல்லாம் நல்லா ஆயிட்டு வருது போல இருக்கு. எங்களுக்கு என்ன, ஆண்டு முனித்துல நாங்க நல்லா இருக்கோம். ஆமா, நீ எப்படி இருக்க? நீங்க கடவுள் புனித்துல, நாங்களாம் கேள்வி புனிக்கலையா? போடு வச்சு. ஏய் விடுறா, என்ன இருந்தாலும் நம்ம தானே ஜெயிச்சோம். நாங்க தான் சொன்ன சொல்ல மீறல. நானும் சொன்ன மாதிரிதான். நீ என் மேல ஆத்திரப்பட்டு என்ன தேடி அலைய போற சதீஷ். அப்படியா? சரி முடிஞ்சா ட்ரை பண்ணு. உன்னை என்ன செஞ்சா என் மேல உனக்கு ஆத்திரம் வரும்னு எனக்கு தெரியும். தாராளமா செய்யு. நான் ஏன் உனக்கு தடுக்கணும்? நான் ஒண்ணும் வரல இல்ல சதீஷ். என்ன சூர்யா அவனுங்கிட்ட வெட்டி வச்சு. ஆமாண்டா. போடா. எல்லாரும் பஸ்ல இருங்க. நீ போடா. போ. சீக்கிரம் போ. நாங்கள் இளைஞர்கள் நாங்கள்